நம்ம டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணி 90 டேஸ் ஜர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதில இன்னைக்கு 3வது நாள். கஸ்டமர் இந்த சாரியும், ப்ளவுஸும் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க கவுனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேத்து போட்டிருந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, தீபிகாங்கிற சிஸ்டர் வந்து இதே மாரி ஒரு மெசேஜ் குடுத்துருந்தாங்க. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. என்னையுமே ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ல ரொம்பவே டீப்பா இருந்துச்சு. ஸோ அத ஃப்ரண்ட்ட பேக்காவும் மாத்திடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னா, இதில உள்வெட்டுலாம் வெட்டல. அதனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதில உள்ள பேடு அவங்க வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாங் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதையுமே பிரிச்சு எடுத்துட்டு, சாரியில உள்ள இதே மாரி பார்டரையுமே நான் வந்து பிரிச்சு எடுத்துட்டேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செமி அம்பர்லா தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்குள்ள பேட்டர்ன் எல்லாமே போட்டுட்டு, ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா, லைனிங் கட் பண்ணிட்டு, என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, எனக்கு அன்னைக்கு வந்து ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ண முடியல. ஏன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஸோ என்னால பாதி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்கம் வந்து உங்களுக்கு அடுத்த ரீல்ல காட்டுறேன். இதுவரைக்கும் ஷாப் ஓப்பன் பண்ணி நம்ப ஏர்ன் பண்ணவே இல்ல. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ எப்படி போகுது, நம்மளுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு.